அல்டிமேட் ஸ்பைடர்-மேன் சீசன் 1 என் சுருக்கம். அல்டிமேட் ஸ்பைடர்-மேன் சீசன் 1 ஸ்பைடர்-மேனாக ஓராண்டாக இருக்கும் இளம் பீட்டர் பார்க்கர் என் வாழ்க்கையை பின்தொடர்கிறது. ஷீல்ட் SHIEL.E அமைப்பின் இயக்குனர் நிக் ஃபியூரி இவனை அல்டிமேட் ஸ்பைடர்-மேன் ஆக பயிற்சி பெற வரவழைக்கும் போது இவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக இவன் நோவா, ஒயிட் டைக்கர், அயர்ன் ஃபிஸ்ட் மற்றும் லூக் கேஜ் ஆகிய இளம் ஹீரோக்கள் அடங்கிய குழுவுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் மிட் டவுன் உயர்நிலைப் பள்ளியிலும் மிட் டவுன் ஹைஸ்கூல் ஒன்றாக படிக்கின்றனர். இந்த சீசனின் முக்கிய கதைக்களம் ஊழல் நிறைந்த தொழிலதிபர் நார்மன் ஆஸ்போர்ன் என்பவனை சுற்றி நகர்கிறது. ஆஸ்போர்ன் தனது ஓஸ்கார்ப் நிறுவனம் மூலம் ஸ்பைடர்மேனுக்கு சக்தி அளித்த மரபணு மாற்றங்களை மீண்டும் உருவாக்க வெறித்தனமாக முயற்சிக்கிறான். ஸ்பைடர்மேனின் DNA மாதிரி பெறுவதற்காக அவன் தனது கூட்டாளியான டாக்டர் ஆக்டோபஸை பயன்படுத்தி சூப்பர் வில்லன்களை உருவாக்கி தாக்குதல்களை நடத்துகிறான். சீசன் 1 முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வளர்ச்சி. குழுவின் உருவாக்கம். பீட்டர் முதலில் தனிமையை விரும்புபவன். ஆனால் சூப்பர் ஹீரோ பயணங்களிலும் உயர்நிலை பள்ளியில் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனது புதிய குழு நண்பர்களுடன் இணைந்து செயல்படவும் வாழவும் கற்றுக்கொள்கிறான். வெனோம் சிம்பயோட் ஸ்பைடர்மேனின் இரத்த மாதிரியை பயன்படுத்தி டாக்டர் ஆக்டோபஸ் வெனோம் சிம்பயோட்டை உருவாக்குகிறார். இந்த செயற்கை ஒட்டுண்ணி உயிர் தப்பித்து பீட்டரின் சிறந்த நண்பனான ஹாரி ஆஸ்போர்ன் உட்பட பலருடன் ஒட்டிக்கொள்கிறது. பீட்டருடன் ஒட்டிக்கொள்ளும் சிம்பயோட்டின் ஆசை ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் தனிப்பட்ட சிக்கலையும் உருவாக்குகிறது. மற்ற ஹீரோக்களுடன் சந்திப்பு. இந்த தொடர் அயரன் மேன், வோல்வரீன் மற்றும் ஹல்க் போன்ற பிற பிரபலமான மார்வெல் ஹீரோக்களின் சிறப்பு தோற்றங்களை கொண்டுள்ளது. இந்த எபிசோடுகள் பரந்த சூப்பர் ஹீரோ சமூகத்துடன் ஸ்பைடர்மேனின் உறவை ஆராய்கின்றன. கிரீன் காப்ளினின் தோற்றம். சீசனின் 2 பகுதி கொண்ட இறுதி அத்தியாயத்தில் டாக்டர் ஆக்டோபஸ் தன்னை கையாண்டதற்காக நார்மன் ஆஸ்போர்ன் மீது பழிவாங்க விரும்புகிறார். இதன் விளைவாக நார்மன் ஒரு பயங்கரமான கிரீன் காப்ளினாக மாறுகிறான். இது ஷீல்ட் ஹெலிகேரியரை அழிக்கும் ஒரு உச்சக்கட்ட போரில் முடிகிறது. இது அடுத்த சீசனுக்கான களத்தை அமைக்கிறது. சீசன் முழுவதும் பீட்டர் ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவனாகவும் ஷீல்ட் ஏஜென்டாகவும் தனது இரட்டை வாழ்க்கையை சமநிலைப்படுத்த போராடுகிறான். அதே சமயம் நார்மன் ஆஸ்போர்னின் தீய திட்டங்களுக்கு அவன் ஒரு இலக்காகவும் இருக்கிறான். சீசன் ஷீல்ட் ஹெலிகேரியர் அழிந்ததோடு முடிவடைகிறது. இதனால் குழுவுக்கு ஒரு அடிப்படை இடம் இல்லாமல் போகுது. இது சீசன் 2 அவர்கள் பீட்டருடன் குடிபெயர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது.